வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ் ஸ்லைட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 65 புள்ளிகள் குறைந்து 22,031 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 627, டிக்ளைன்ஸ் 1603. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்னைக்கு 0.36% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 0.48% விழுந்திருக்கு. ஸோ ப்ராடர் இண்டெக்ஸஸ் பார்த்தோன்னா ஒரு மாடரேட்லி லோவர் டுடே. ஸோ அதனால் ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.81% கீழே விழுந்து வாலட்டிலிட்டி குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். நிஃப்டி மெட்டல், எஃப்எம்சிஜி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் டாப் கைனர்ஸ் டுடே. ரியாலிட்டி, ஐடி, ஃபார்மா அண்ட் எனர்ஜி டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸோ லைக் பாரத் பெட்ரோலியம், டாடா ஸ்டீல், டைட்டன் கம்பெனி, ஐடிசி, மாருதி சுசுகி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எல்என்டி, ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அதுபோல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க டெவிஸ் லேப், ஹெச்எல் டெக், விப்ரோ டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ கம்பேரிங் வித் அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் இந்த கம்ப்ளீட் ப்ராடர் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வந்து பெசிமிஸ்டிக்காக வந்திருக்கு. ஸோ அதனால் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் தங்கம் பார்த்தோன்னா 209 ரூபாய் குறைந்து 62,350, வெள்ளி 288 ரூபாய் குறைந்து 72,339, குரூட் ஆயில் 67 ரூபாய் அதிகரித்து 6,075 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் சைனாவுடைய ஸ்பெஷல் பாண்டு அவங்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 139 பில்லியனுக்கு டு சப்போர்ட் தர் எக்கானமி. இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய காலாண்டு இதில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அட்வான்ஸ் வந்து 62.4% அதிகரித்துள்ளது. ஸோ அதனால் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது. அதுமாதிரி ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் வந்து ஆர்பிஐ அண்ட் என்பிசிஐ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் முடிவெடுத்து நிறைய கண்ட்ரியோட நம்மளோட இந்த யூஸிங் யூபிஐ டு கிராஸ் கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மினிமம் அமௌண்ட்டில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்தியா டு சிங்கப்பூர் ரெமிட் பண்ணணும்னா 1000 சிங்கப்பூர் டாலர், சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்குன்னா 1000 சிங்கப்பூர் டாலர். ஸோ இதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 62,000 வச்சுங்களேன். ஸோ அதை மாதிரியான ஒன் டைம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய லெவலில் வரக்கூடும் என்று ஆர்பிஐ கவர்னர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா வோல்டாஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஜூபிட்டர் வேகன் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜாக தான் உள்ளது என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, நம்ம வந்து நிறைய இந்த காலாண்டு முடிவுகள் வரத்துக்குள்ள ஒரு செக்டர் ரொட்டேஷன் ரீரேட்டிங் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவாக இருக்கக்கூடும் என்று கூறுவோம் இல்லையா. இப்போ மெயினாக வந்து இந்த செக்டர் பார்க்கும்போது அது வந்து ரீசெலன்சஸ் இந்தியா இண்டெக்ஸை பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்டு ஹையை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். 2023 எண்டுலேருந்து 2024 முதல் வாரத்தில். ஸோ எஃப்ஐயும் பார்த்தோம்னா அது மாதிரி 1,70,1.7 lakh crore கிட்டத்தட்ட முதலீடு 2023 பண்ணியிருக்காங்க. அதுபோல் இப்பொழுதும் பார்த்தோம்னாக்க மறுபடியும் அவங்களுடைய முதலீடு தொடர்கிறது இந்தியாவிலே என்பதனை நாம் சொல்லலாம். மெயினாக இந்த துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஐடி, மீடியா, டெக்ஸ்டைல், டெலிகம்யூனிகேஷன், ஹெல்த் கேர்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மெயினாக ஹெல்த் கேரை பொறுத்தவரை அது வந்து 2 துறைகள் நல்லா பண்ணியிருக்கு. ஒன்று வந்து டயக்னாஸ்டிக்ஸ், அனதர் ஒன்று வந்து பெத்தாலஜி. ஸோ இந்த 2 துறையிலையும் உள்ள பங்குகள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா எகெயின் இந்த குரானுடைய த்ரெட் வந்து இருப்பதனால அதை வந்து பெட்டராக பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒரு அதானி குழுமத்தில் வந்து ஒரு ரொபஸ்ட் ரேலி வந்தது என்று சொல்லலாம். அதேமாதிரி நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸில் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ஒரு இம்மீடியட் ஒரு இம்பேக்டில் இதெல்லாம் இப்போ இந்த காலாண்டு முடிவுகள் வரும்பொழுது இதில் எதெல்லாம் ரீரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும்.
இதை வந்து நீங்கள் ஓவரால் பிக்சரில் வந்து மைண்டில் வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு வாரத்தில் இந்த துறைகள்லாம் 2 வாரத்தில் இந்த துறைகள்லாம் பெட்டராக பண்ணிடுது என்று சொல்லலாம். அதுபோல் லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தோன்னா எஃப்ஐஐ வந்து ஒரு நெட் பையராக தான் இருந்துட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சில நாளில் வந்து பார்த்தோன்னா அவங்களும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதுபோல் செகண்ட் குவார்ட்டரில் வந்து நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பார்த்தோன்னா நேரோ டவுன் ஆயிருக்கிறது வந்து ஒரு கீ ட்ரிகர் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடர் ஸ்ட்ரக்சர் ஆன் குளோபல் மார்க்கெட்டை வைத்து பார்க்கும் பொழுது ஸோ நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூரோப், இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 வருஷ கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் யூஎஸ் யூரோப் வந்து பெருசாக ஏறி இருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெட்டர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை வைத்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்மில் வந்து வாலட்டிலிட்டி அண்ட் வீக்னஸ் இருக்கக்கூடும். ஒரு லாங் டேர்முக்கு சந்தைகள் வந்து நன்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, ஆஸ் இட் இஸ் இப்பொழுதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேற்று கூறியது தான். ஸோ அதனால் நேற்றைய தினம் பதிவையும் எடுத்துட்டு அதை ஒரு ட்ரிப்பு கவனித்து விட்டு இன்றைய தினம் பதிவு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.